بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين حبيبنا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم: اتقوا الله ربكم وصلوا خمسكم وصوموا شهركم وأدوا زكاة أموالكم وأطيعوا ذا أمركم تدخلوا جنة ربكم. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ் வஷ்ஷுக்ரு லில்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதை மனித சமுதாயத்திற்கு எத்தி வைத்து அதன்படி வாழ்ந்து காட்டி விட்டுச் சென்ற முன்மாதிரி மிக்க உத்தம புருஷர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டிய வழிமுறையை அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஉத் தாபிஈன்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளையை மதித்து அவன் விதித்த ஒரு பரலான வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய இல்லத்திலே உரிய நேரத்திற்கு வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய அவனுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே எல்லா நிலைகளிலும் இறைவனின் விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப வாழ பழகிக்கொள்வதன் மூலம் இறை பயம், இறை பிரக்ஞை என்ற தக்குவாவை பெற்றவர்களாக வாழ பழகிக்கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் உபதேசம் செய்கின்றேன். கண்ணியமிக்க பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருள் நிறைந்த ஒரு மாதம் இன்னும் சில தினங்களிலே எங்களை வந்தடைய இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்கள், அவனை ஈமான் கொண்ட மக்கள் இந்த பூமியின் நாலாபுறத்திலும் அந்த அருள் நிறைந்த மாதத்தை வரவேற்பதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசல்கள் அலங்கரிக்கப்படுகின்றன, வீடுகள் துப்புரவு செய்யப்படுகின்றன. அருள் நிறைந்த அந்த மாதத்தின், ரமலானிய மாதத்தின் அருட்கொடைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தோழர்களான சஹாபாக்களுக்கு இந்த ரமலான் மாதம் வருகின்ற வேளையிலே நன்மாராயம் சொல்லக்கூடிய வகையிலே அவர்களை தயார்படுத்தலுக்கு ஆர்வம் ஊட்டக்கூடிய வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள் என்ற ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம்: அத்தாக்கும் ஷஹ்ரு ரமதான் ஷஹ்ருன் முபாரக். என்னுடைய தோழர்களே, உங்களிடத்திலே ரமதான் வந்திருக்கிறது, உங்களை வரவிருக்கிறது. இன்னும் அந்த மாதம் அல்லாஹ்வுடைய அருட்கள் நிறைந்த ஒரு கண்ணியமிக்க மாதம். ஷஹ்ருன் முபாரக், பரக்கத்து பொருந்திய மாதம். அந்த மாதத்திலே அல்லாஹு தஆலா ஃபரதல்லாஹு அலைக்கும் சியாமா, அந்த மாதத்திலே நீங்கள் அவனுக்காக நோம்பிருக்க வேண்டும் என்ற கடமையை கட்டளையாக இட்டு கடமையாக்கியிருக்கிறார். அந்த மாதத்திலே சுவனத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்படுகின்றன. கெட்ட ஷைத்தானிய சக்திகள், ஜின்கள் விலங்கிடப்படுகின்றன. அதே போல அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது. அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. எனவே நீங்கள் அமல்களுக்கு ஊடாக அந்த மாதத்தை உயிர்ப்பித்து
அந்த கண்ணியமிக்க அந்த பாக்கியமிக்க அந்த இரவுடைய அருள்களை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், யாரெல்லாம் அந்த பாக்கியமிக்க இரவின் அருள்களை பெற முயற்சிக்கவில்லையோ பெறவில்லையோ, மன் ஹுரிம ஹைரஹா பக்கது ஹுரிமல் ஹைர குல்லோ அவுக்கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த பாக்கியமிக்க இரவை அடைந்து அதன் அருள்களை பெற தவறியவர்கள் துர்ப்பாக்கியசாலிகள், அனைத்து நலவையும் இழந்தவர்கள் என்று சொன்னார்கள். இது ரமலானின் ஆரம்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுக்கு வணக்கங்கள் புரிவதற்காக ஆர்வமூட்டிய ஒரு செய்தி. இந்த செய்தியை தான் இந்த இடத்தில் எங்களையும் ரமலான் நெருங்கி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே ஓரிரு தினங்களிலே, ஒரு சில தினங்களிலே எங்களிடம் வந்து சேர இருக்கின்ற இந்த ரமலானை, அந்த ரமலானிலே என்ன நோக்கத்திற்காக இலக்கை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் நோன்பை விதியாக்கியிருக்கிறானோ அந்த இலக்கை அடையும் வகையிலே, நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றும் வகையிலே எங்களுடைய ரமலானை நாங்கள் ஹயாத்தாக்குவதற்கு இப்போதிருந்தே தயாராக வேண்டும் என்பதற்காகத்தான் சில விடயங்களை உங்களோடு நான் இந்த ஜும்ஆவிலே பகிர்ந்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா விதித்திருக்கின்ற அத்தனை வணக்கங்களும் அடியார்களுடைய நலனுக்காக, அந்த வணக்கங்களுக்கு ஊடாக அவனுடைய அடியார்கள் நலவை பெற வேண்டும், மறுமை வாழ்விலே ஈடேற்றத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் அல்லாஹு தஆலா அவற்றை எங்களுக்கு விதியாக்கியிருக்கிறார். தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், எல்லா வணக்கங்களும் அடிப்படையில் இந்த நோக்கத்தை கொண்டுதான் எங்கள் மீது விதியாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த ஒவ்வொரு வணக்கமும் ஒரு இலக்கை அடைவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு விதித்திருக்கிறார். உதாரணமாக தொழுகையை எடுத்துக்கொண்டால் அகிமிஸ் ஸலாத்த லிذிக்ரி என்று குர்ஆன் சொல்கிறது. தொழுகை இறை நினைவை ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே, ஒரு மூமினுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் தொழுகை விதிக்கப்பட்டிருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அந்த தொழுகை ஒரு மனிதனை மானக்கேடான பாவமான காரியங்களிலிருந்து தடுத்து அவனை பாதுகாத்து ஈடேற்றம் பெற செய்யும் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே நாங்கள் தொழுதும் ஒரு நாளைக்கு 5 வேளை அல்ல 50 வேளை தொழுதும் எங்களிடம் இறை நினைவு வரவில்லை என்றால், பாவமான மோசமான மானக்கேடான காரியங்களை விட்டு நாங்கள் தவிர்த்து கொள்ளவில்லை என்றால், நாங்கள் தொழவில்லை, பள்ளியிலே உடற்பயிற்சி செய்திருக்கிறோம் என்று அர்த்தம். எனவே உண்மையான தொழுகை என்பது அந்த தொழுகைக்கு ஊடாக இறை நினைவு மூமினுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா தொழுகையை விதித்திருக்கிறார். இந்த ஜும்ஆவை பற்றி கூட குர்ஆன் சொல்கின்ற பொழுது, நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே, வியாபாரத்திலே, ஏனைய தொழில் நடவடிக்கைகளிலே மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஜும்ஆவுக்காக பாங்கு ஒலிக்கிறது. குர்ஆன் சொல்கிறது, இதா நூதிய லிஸ்ஸலா மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் வதருல் பை. அந்த ஜும்ஆவுடைய தினத்திலே ஜும்ஆவுக்காக அழைப்பு விடுக்கப்பட்டால், ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் வதருல் பை, உங்களுடைய வியாபார நடவடிக்கைகளை, உங்களுடைய தொழில் துறவுகளை விட்டுவிட்டு உடனடியாக நீங்கள் விரைந்து செல்ல வேண்டும். இலா திக்ரில்லா என்று தான் குர்ஆன் சொல்கிறது. தொழுகைக்கு என்று சொல்லவில்லை, பள்ளிவாசலுக்கு என்று சொல்லவில்லை, அல்லது ஜும்ஆவுக்கு என்று சொல்லவில்லை. இலா திக்ரில்லா, அல்லாஹ்வை நினைவுபடுத்துகின்ற அந்த காரியத்தில். எனவே நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இருந்து அல்லாஹ்வை மறந்து விடாமல் இருப்பதற்காக எங்களை கொண்டு வந்து இந்த இடத்திலே அமர்த்தி எங்களுக்கு சில ஈமானிய புத்துணர்வை ஊட்டி அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், ஜும்ஆ முடிந்து விட்டாலும் நீங்கள் உங்களுடைய தொழில்களை மறந்து, உங்களுடைய குடும்ப பொறுப்புகளை மறந்து பள்ளி வாயிலிலே இருந்து விட வேண்டாம். இதா குதியத்திஸ் ஸலா, தொழுகை முடிந்து விட்டால், ஜும்ஆ தொழுகை முடிந்து விட்டால், ஃபந்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ், இந்த பூமியின் நாலாபுறத்திலும் நீங்கள் சுற்றி திரிந்து முயற்சி எடுத்து அல்லாஹ் அருளாக வழங்கிய அவனுடைய பாக்கியங்களை, அவனுடைய அருள்களை, உங்களுடைய ரிஸ்கை தேடி பெற்றுக் கொள்ளுங்கள். எனவே வாழ்க்கையில் ஒரு சமநிலை, ஒரு பேலன்ஸ் இருக்க வேண்டும். அவன் பொருளாதாரத்தையும் தேட வேண்டும், உழைக்க வேண்டும். அதே நேரத்திலே அவனுடைய ஆன்மாவுக்கு தேவையான போஷணையை
இத்தகைய வணக்கங்களுக்கு ஊடாகவும் நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு தொழுகைக்கு ஊடாக அல்லாஹ் தருகின்ற ஒரு பயிற்சி. இதுபோலதான் அல்லாஹு தஆலா வருடத்திலே ஒரு மாதத்திலே கட்டாயம் ஒவ்வொரு மூமினும் பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு மூமினும் நியாயமான காரணங்களுக்காக விலக்களிக்கப்பட்டவர்களை தவிர அனைவரும் ஃபஜ்ருடைய வேளையிலே இருந்து கிழக்கு வெளுத்ததிலே இருந்து சூரியன் மறையும் வரையிலே உண்பதையும் குடிப்பதையும் ஹலாலான மனைவியுடனான உடலியல் தொடர்புகளையும் அவர்கள் தவிர்த்து வாழ வேண்டும் என்பதை கட்டாயமாக ஆக்கியிருக்கிறார். இது நோன்புடைய ஒரு வெளிப்புற தோற்றம். நோன்பு என்றால் என்ன என்று கேட்டால் நாங்கள் சொல்வோம், நாங்கள் காலையிலே சுபஹுடைய நேரத்திலே ஃபஜ்ருடைய நேரத்திலே இருந்து மாலையிலே மகரிபுடைய நேரம் வரையிலே எங்களுடைய உணவை குடிப்பை மனைவியுடனான உடல் தொடர்பை நாங்கள் தவிர்த்து கொள்வது என்று சொல்வோம். இது நோன்புக்குரிய வெளிப்புற தோற்றம். அல்லாஹு தஆலா எங்களை பசியிலே இருக்க வைத்து தாகத்திலே இருக்க வைத்து அனுமதித்த மனைவியுடனான உறவை துண்டிக்க வைத்து எங்களை சித்திரவதை செய்து அல்லாஹ் சந்தோஷப்படுபவன் அல்ல. அந்த நோக்கத்திற்காக அல்லாஹு தஆலா இதனை எங்களுக்கு கட்டளையிடவில்லை. மாற்றமாக குர்ஆன் ரத்தின சுருக்கமாக ஏன் இந்த ஒரு மாத கால நோன்பு விதியாக்கப்பட்டது என்று சொல்கின்ற நேரத்திலே லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வா என்ற பண்பை பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக. தக்வா என்றால் என்ன என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டால்தான் நாங்கள் அந்த தக்வா என்ற இலக்கை அடைவதை நோக்காக கொண்டு விதிக்கப்பட்ட ரமலானை நோன்பை நாங்கள் உரிய முறையிலே நிறைவேற்றி அந்த இலக்கை அடைந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் பசித்திருந்ததையும் தாகித்திருந்ததையும் தவிர எங்களுக்கு எஞ்சுவது எதுவும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு தக்வா என்றால் என்ன என்று விளங்கிக் கொள்வதற்காக எங்களுடைய மூதாதையர்கள் தமிழ் மொழியிலே இறையச்சம் இறை பயம் என்று மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். உண்மையிலே தக்வா என்ற சொல்லை தமிழிலே ஒரே வார்த்தையில் மொழிபெயர்க்க முடியாத ஒன்று. தக்வா என்பது இறை அச்சம் இறை பயம் என்று சொல்கின்ற ஒரு வார்த்தை கூடாக மொழிபெயர்க்க முடியாத ஒன்று. சில போது நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம், நாங்கள் பிள்ளைகளுக்கும் அப்படித்தான் எங்களுடைய அறிமுகம் செய்கிறோம். எப்படி என்றால், அல்லாஹ்வை பயந்து கொள்வது அஞ்சிக் கொள்வது என்றால் ஒரு ஆயுதம் தாங்கிய ஒரு பயங்கரவாதியை கொலை செய்ய வருகின்ற ஒரு பயங்கரவாதியை பார்த்து அஞ்சுவது போல பயப்படுவது போல அல்லாஹ்வை பயப்படுவது போன்ற ஒரு பெருமையை ஏற்படுத்தி வருகிறோம். எனவே தான் நாங்கள் எங்களுடைய பிள்ளைக்கு தொழ வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது ஏன் தொழ வேண்டும், தொழாவிட்டால் என்ன என்று கேட்டால் நாங்கள் பிள்ளைக்கு சொல்வது அல்லாஹ் நரகத்தில் போட்டு உங்களை தண்டிப்பான், வேதனை செய்வான். அப்போது அந்த பிள்ளையுடைய பிஞ்சு மனதிலே பதிகின்ற ஒரு ஆழ் மனதிலே பதிகின்ற உணர்வு அல்லாஹ் என்பவன் ஒரு பயங்கரவாதி, ஒரு கொடுமையாளன், வன்மையாளன் என்ற ஒரு உணர்வை அந்த பிள்ளை உள்ளத்திலே பதித்துக் கொள்கிறது. அப்படி அல்ல, அல்லாஹ் ரஹ்மானாக இருக்கிறான், ரஹீமாக இருக்கிறான், கருணையாளனாக இருக்கிறான், கருணை வடிவானவனாக இருக்கிறான். எந்த அளவுக்கு என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்திலே நடைமுறை உதாரணத்துக்கு கூட அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விளங்கப்படுத்தினார். சொன்னார்கள், ஒருமுறை பல அடிமைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சந்நிதிக்கு கொண்டு வரப்பட்ட பொழுது அந்த அடிமைகளிலே ஒரு அடிமை பெண் எதையோ அவசரமாக தேடிக்கொண்டிருந்தாள். தேடிக்கொண்டு போய் அவளுடைய காணாமல் போன பிள்ளையை அப்படியே தூக்கி கட்டி அணைத்து மார்போடு சேர்த்து அவள் உடனடியாக அந்த தாய் அந்த அடிமை பெண் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டினாள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பிலே போடுவாள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவ்வளவு இரக்கத்திலே இந்த நிலையிலும் அந்த குழந்தையை தேடி மார்போடு அணைத்து பால் கொடுக்கின்ற அந்த தாய் அந்த குழந்தை மீது இருக்கின்ற பாசத்தினால் நிச்சயமாக நெருப்பிலே போட விரும்ப மாட்டாள் என்று சொன்னார். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தாய் அந்த குழந்தை மீது இருக்கின்ற பாசத்தை விட பல மடங்கு, சில ரிவாயத்துகள் 70 மடங்கு
இரக்கமுள்ளவனாக ரஹ்மானாக அடியார்கள் மீது அல்லாஹ் இருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார். எனவே அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு அவனுடைய அடியார்களுக்கு பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்து அந்த சந்தர்ப்பங்களுக்கு ஊடாக அவர்களை நரகை சென்றடைந்து விடாது காப்பாற்றி சுவனத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற்றுவதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருக்கிறது, எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அவன் ரஹ்மானாக இருக்கிறான், ரஹீமாக இருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை வருடத்தில் ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பமாக தந்து எங்களுக்கு அதனூடாக நாங்கள் சில ஆசா பாசங்களை தொடர்ந்து மனதை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுக்காக வணக்கங்கள் புரிந்து அவனை நெருங்க முனைகின்ற நேரத்திலே அதனூடாக அவனுடைய ரஹ்மத் என்ற அருள்மழையை புரிந்து மகஃபிரத் என்ற பாவ மன்னிப்பை வழங்கி ஒவ்வொரு ரமலானுடைய இரவிலும் நரக விடுதலை அளித்து எங்களை சுவர்க்கத்தின் சொந்தக்காரர்களாக மாற்றுவதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் சொல்கிறது சுவனம் யாருக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்கின்ற பொழுது உஇத்தத் லில் முத்தகீன், அந்த சுவனம் தக்வா என்ற பண்பை பெற்றவர்களுக்குத்தான் அந்த சுவனம் தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே சுவனத்துக்கு தகுதியான மனிதர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவதற்கான ஒரு பயிற்சிக்காகத்தான் அந்த தக்வா என்ற இலக்கை அடையக்கூடிய ஒரு பயிற்சி காலமாக அல்லாஹ் இந்த ரமலானை எங்களுக்கு தந்திருக்கிறான். தக்வா என்று சொல்கின்ற பொழுது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு வார்த்தை கூட மொழிபெயர்க்க முடியாத ஒன்று. ஏனென்றால் தக்வா என்பது ஒரு மனிதன் அடைந்து கொள்கின்ற ஒரு உளநிலையை குறிக்கும், மனநிலையை குறிக்கும், ஒரு உளநிலையை குறிப்பதுதான் தக்வா என்பது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், தக்வா என்றால் என்ன என்று நான் புரியும்படி எனக்கு விளக்கம் சொல்லுங்கள். அப்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், நீ முட்கள் நிறைந்த ஒரு ஒற்றையடி பாதையிலே எப்போதாவது நீ பயணம் போயிருக்கிறாயா என்று கேட்கிறார். அப்போது அந்த மனிதர் சொல்கிறார், நான் பயணம் செய்திருக்கிறேன். அந்த முட்கள் நிறைந்த ஒற்றையடி பாதையிலே நீ எப்படி பயணம் செய்தாய் என்று கேட்கிறார். அப்போது அந்த மனிதர் சொன்னார், நான் மிக கவனமாக அந்த முட்கள் என்னை காயப்படுத்தி விடாமல், குத்தி விடாமல், தீண்டி விடாமல் அதனை ஒதுக்கி கொண்டு விலக்கி கொண்டு நான் ஒதுங்கி கொண்டு என்னை பாதுகாத்து கொண்டு கவனமாக நான் அந்த பாதையிலே பயணம் செய்தேன் என்று அந்த மனிதர் சொன்னார். அப்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இதுதான் தக்வா என்பது, இதுதான் தக்வா என்பது. ஒரு மனிதன் அவனுடைய அன்றாட வாழ்க்கையிலே மிக கவனமாக அவனுடைய மனோ இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு விடாமலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்து விடாமலும் எல்லா நேரத்திலும் தன்னை கவனமாக பாதுகாத்து கொண்டு மிக கவனமாக பயணிக்கின்ற ஒரு மனோநிலையை பெறுவதுதான் தக்வா என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் வருகின்ற விளக்கங்களை நாங்கள் தொகுத்து பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு விளங்க முடியுமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பண்பை பெறச் செய்வதுதான் இந்த நோன்புடைய நோக்கமாக இருக்கிறது. மனிதன் ஏன் தவறு செய்கிறான் என்று நாங்கள் பார்த்தால் அதற்கு இரண்டு காரணங்களை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார். ஒன்று இத்திபாஉ ஷஹவாத், மனிதன் மனோ இச்சையை ஆசைகளை பின்பற்றி பாவம் செய்வது, தவறு செய்வது. இரண்டாவது வஸ்வசத்து ஷயாத்தீன், ஷைத்தானுடைய தூண்டுதல்கள், ஊசலாட்டங்கள், அவனுடைய குறுக்கு வழியிலே அவன் செய்கின்ற முயற்சிகளின் கூடாக மனிதன் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு பாவம் செய்கிறான். இந்த இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறைதான், ஷைத்தான் என்பவன் மனிதனுடைய உடம்பிலே எங்கெல்லாம் இரத்த நாளங்கள் ஓடுகிறதோ அந்த இரத்த நாளங்களில் எல்லாம் ஊடுருவி ஓடுகிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ன ஷைத்தான யஜ்ரி மின் இப்னி ஆதம மஜ்ரத்தம், இரத்தம் ஓடுகின்ற நாளங்களில் எல்லாம் ஷைத்தான் ஊடுருவி இந்த நேரமும் எங்களை கெடுப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருப்பான். ஆனால் ரமலானிலே அவனுடைய அட்டகாசம் குறையும். ஏனென்றால் ஹதீஸ் சொல்கிறது, கெட்ட ஜின்களைச் சேர்ந்த ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். ஆனால் எங்களுக்கு தெரியும், குர்ஆன் ஷயாத்தீனுல் இன்சி வல் ஜின் என்று இரண்டு சாராரை அறிமுகம் செய்கிறது. ஒன்று
மனிதர் இனத்தைச் சேர்ந்த ஷைத்தான்கள், இன்னும் ஒன்று ஜின் இனத்தைச் சேர்ந்த ஷைத்தான்கள். எனவேதான் குர்ஆன் மினல் ஜின்னத்தி வன்னாஸ் அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ், ஜின்களிலும் மனிதர்களிலும் இருக்கின்ற ஷைத்தான்களுடைய வஸ்வாசிலிருந்து எங்களை பாதுகாக்கும்படி நாங்கள் துஆ கேட்க வேண்டும் என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் ரமலானிலே ஜின்களிலே உள்ள ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன. ஆனால் மனித ஷைத்தான்களின் அட்டகாசங்களை நாங்கள் ரமலானிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை அட்டகாசங்கள்! அந்த அருள் நிறைந்த மாதத்திலே, அல்லாஹ் பெரும் பாக்கியமாக தந்த மாதத்திலே அத்தனை அருள்களையும் அவர்கள் தொலைத்து விடுவது போன்ற செயற்பாடுகளோடு ரமலானிலும் நடந்து கொள்வதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு இரவிலும் நரக விடுதலை அளிக்கப்படுகின்ற இந்த ரமலானிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மலக்கு இறங்கி வந்து ஒவ்வொரு ரமலானிலும் அவர் அழைப்பு விடுக்கிறார். யா பாகியல் கைர் அக்பில், யா பாகியல் ஷர் அக்ஸிர். நலவை நாடுபவர்களே, இதோ உங்களுக்குரிய பருவ காலம் வந்திருக்கிறது, நீங்கள் நன்மையை நோக்கி முன்னே வாருங்கள், நன்மைக்காக உங்களை தயாரித்துக் கொள்ளுங்கள், தியாகம் செய்யுங்கள், முயற்சி எடுங்கள். யா பாகிய ஷர், தீமையை நாடுபவர்களே, தீமையின் பின்னால் அலைகின்ற சமுதாயமே, நீங்கள் இந்த மாதத்திலாவது அடக்கி வாசியுங்கள், குறைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு மலக்கு ஒவ்வொரு இரவிலும் அழைப்பு விடுப்பதாக ரமலானிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானையும் பாழ்படுத்தி விடுவோமாக இருந்தால் எங்களை போன்ற துர்ப்பாக்கியசாலிகள் யாரும் இருக்க முடியாது. ஏன் அந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவின் பாக்கியத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான்? நினைத்திருந்தால் குறிப்பிட்ட ஒரு இரவாக ரமலானுடைய 27வது இரவு அல்லது 21வது இரவென்று அல்லாஹு தஆலா வரையறுத்திருக்க முடியும். அதற்கு அவ்வாறு அல்லாஹ் செய்யவில்லை. மாற்றமாக இந்த ரமலான் மாதம் முழுவதும் அதன் பாக்கியத்தை அடைந்து கொள்வதற்காக முயற்சிக்கின்ற அவனுடைய அடியார்கள், குறிப்பாக இறுதிப்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேடமான பல வணக்கங்களை எங்களுக்கு காட்டித் தந்த அந்த இறுதி நேரத்திலே, இறுதிப்பத்திலே, இஅ்திகாஃபுடைய நேரத்திலே, அந்த பல்வேறு வணக்கங்கள் புரிகின்ற அந்த இறுதிப்பத்திலே ரமலானிய புதையலாக அடைந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். முயற்சி செய், தேடு, எனக்காக நீ விழித்திருந்து நீ தியாகம் செய். பசித்திருக்க வேண்டும், ரமலானிலே விழித்திருக்க வேண்டும், தனித்திருக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஹதீஸ் கட்டளையிடுவதை பார்க்கிறோம். கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், அல்லாஹ்வுடைய அந்த அடியார்கள் இரவு நேரத்திலே சிறிது நேரம் உறங்குவார்கள். வபில் அஸ்ஹாரி யஸ்தக்ஃபிரூன், நடுநிசி நேரத்திலே அவர்கள் விழித்திருந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். வல்லதீன ஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், வணக்கங்களோடு போதுமாக்கிக் கொள்பவர்கள் அல்ல, தங்களுடைய செல்வத்தையும் அல்லாஹ்வுக்காக உள்ளவர்கள், வறியவர்கள், கேட்டு வருபவர்கள், யாசிப்பவர்கள், சமூகத்திலே உள்ள வறியவர்களுக்காக செலவிடக்கூடிய பண்பை பெற்றிருப்பார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு வழிகாட்டலை சொன்னார்கள். ஸல்லூ பில் லைலி வன்னாஸ் நியாம் தத்ஹுலுல் ஜன்னத பிஸலாம். நீங்கள் சலாமத்தாக சுவர்க்கத்தில் நுழைய வேண்டுமா? அதற்கான 3 வழிகளை சொன்னார்கள். அஃஷுஸ் ஸலாம், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லோருக்கும் சலாத்தை பரப்புங்கள். அத்இமுத் தஆம், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், அதிகமாக உணவு கொடுங்கள், அவர்களுடைய பசியை போக்குங்கள். ஸல்லூ பில் லைலி வன்னாஸ் நியாம், மனிதர்கள் எல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற அந்த நடுநிசியுடைய நேரத்திலே தனிமையிலே எழுந்திருந்து அல்லாஹ்வை நீங்கள் வணங்கி வழிபடுங்கள். ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், சலாமத்தாக நீங்கள் சுவர்க்கத்தை சென்றடைய முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் இந்த நேரத்திலே இந்த இடத்திலே தொழுகிறேன், வணக்கங்கள் புரிகிறேன் என்றால் அதை பார்க்கின்ற நீங்கள் என்னை வணக்கவாளி என்று நினைக்கட்டும் என்றும் கூட நான் செய்ய முடியும். ஆனால் எல்லா மனிதர்களும் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே, யாரும் காணாத நேரத்திலே, அந்த நடுநிசி வேளையிலே ஒரு மனிதன் தூக்கத்தை தொலைத்து கலைத்து எழுந்து நின்று தனிமையிலே அவனை வணங்கி வழிபடுகிறான் என்றால் அல்லாஹ்வை பற்றிய தக்வா அவனிடம் இருந்தால் மாத்திரம்தான் அது சாத்தியமாகும். சகோதரர்களே, அந்த நேரத்திலே அவன் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய குறைகளை முறையிட்டு, தன்னுடைய தேவைகளை முன்வைத்து, தன்னுடைய பாவங்களை முறையிட்டு
அழுது அவன் அந்த இடத்திலே கண்ணீர் வடிக்கின்ற நேரத்திலே நிச்சயம் அல்லாஹு தஆலா அவனுடைய அருளையும் அன்பையும் ரஹ்மத்தையும் பாவ மன்னிப்பையும் வழங்குவான் என்பது ஹதீஸ்களில் வாக்களிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. மாத்திரமல்ல, அத்தகைய மனிதர்களுக்கு இன்னும் ஒரு சிறப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாளை மறுமையிலே மஹ்ஷர் மைதானத்திலே எல்லோரும் அவஸ்தைப்படுகின்ற அந்த நேரத்திலே, எந்தவித நிழலும் இல்லாத நேரத்திலே அல்லாஹு தஆலா 7 சாராருக்கு விசேடமான நிழல் கொடுக்கின்ற ஏற்பாட்டை செய்திருப்பான். அந்த 7 சாரார்களையும் சொல்கின்ற பொழுது அவர்களில் ஒருத்தராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜுலுன் ஸக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனா. ஒரு மனிதன் தனிமையிலே அமர்ந்து யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பாவங்களை முறையிட்டு அழுது கண்ணீர் வடித்த மனிதனுக்கு மஹ்ஷரிலே இத்தகைய ஒரு விசேட ஏற்பாடு இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே தான் குர்ஆன் திரும்ப திரும்ப சொல்கிறது, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருள்களில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே நம்பிக்கை வையுங்கள். அந்த நம்பிக்கையை வைத்து நீங்கள் முயற்சித்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும், சுவனத்தின் சொந்தக்காரர்களாக மாற முடியும். இறுதியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கள் எல்லோரிடத்திலுமே ஈமான் இருக்கிறது. ஆனால் அந்த ஈமான் ஒரு கஃப்லா என்ற நிலையிலே இருக்கிறது, ஒரு உறங்கு நிலையிலே இருக்கிறது, உயிர் பெறாத நிலையிலே இருக்கிறது. ஒரு வித்தை எடுத்துக்கொண்டால், ஒரு விதையை எடுத்துக்கொண்டால் அந்த வித்திலே உயிர் இருக்கும், ஆனால் அது உறங்கு நிலையிலே இருக்கும். எப்போது அதற்கு தண்ணீர் கிடைக்கிறதோ, தெளிக்கப்படுகிறதோ, எப்போது மண்ணிலிருந்து அதுக்கு போசாக்கு கிடைக்கிறோ, அது முளைவிட்டு அப்படியே வளர்ந்து விடுவதை பார்க்கிறோம். இது போலதான் ஒரு மனிதனுடைய ஈமான். ஈமான் உறங்கு நிலையில் இருக்கின்ற பொழுது மனிதனுடைய ஷஹவாத் என்கின்ற உள ஆசைகளும் இச்சைகளும் அதனை மிகைத்து விடுகிறது. மிகைத்து விடாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் அந்த உறங்கு நிலையில் இருக்கின்ற ஈமானுக்கு ஆன்மீக பயிற்சிகளுக்கூடாக, வணக்கங்களுக்கூடாக உயிர் கொடுக்கின்ற பொழுது ஆன்மீக சக்தி மேலே வருகின்ற பொழுது ஒரு பேலன்ஸ் நிலையை, ஒரு சமநிலையை எங்களுடைய வாழ்க்கையில் பேண முடியும். அத்தகைய சமநிலை பேணக்கூடிய மனிதர்களாக எங்களை மாற்றுவதுதான் இந்த ரமலானுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் நிறைய பேச எண்ணியிருந்தேன், நேரம் வரையறுக்கப்பட்டதாக இருக்கிறது. எனவே இந்த எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வரப்பிரசாதமான இந்த ரமலானை, அந்த ரமலான் தக்குவா என்ற இலக்கை ஒரு எல்லா நிலைகளிலும் மிக கவனமாக இறைவனை அஞ்சி அல்லாஹ்வுடைய முராகபத்துல்லா என்ற அவதானம் எங்களை எந்த நேரத்திலும் சூழ்ந்திருக்கிறது. எங்களுடைய ஒவ்வொரு செயல் குறித்தும் அல்லாஹ்விடத்திலே மறுமையில் நான் பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பாடுவதனாக இருக்கிறேன் என்ற பொறுப்பு கூறலுடன் கூடிய உணர்வோடு வாழுகின்ற மனோநிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நோன்புடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே அந்த நோக்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய வகையிலே இந்த ரமலானை நல்ல அமல்களை கொண்டு நிறைய சுன்னத்தான வணக்கங்கள் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன. அந்த சுன்னத்தான வணக்கங்களை முழுமையாக நாங்கள் இந்த ரமலானிலே பின்பற்றி பரலான தொழுகை விடயத்திலே மிக கவனமாகவும், நஃபிலான வணக்கங்களை அதிகமாகவும், ஜகாத்துக்கு புறம்பாக அதிகமாக சதகாவையும், குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 காட்டி தந்த இந்த இஅ்திகாஃபுடைய வணக்கத்திலே உலக விவகாரங்களை விட்டு எங்களை ஓரளவு ஓரம்படுத்தி ஒதுக்கி எங்களுடைய ஆன்மாவுக்கு தீனி போடுகின்ற ஒரு மாதமாக, ஆன்மீக ரீதியாக எங்களை வளர்த்துக் கொள்வதற்குரிய மாதமாக இந்த ரமலானை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள முயற்சிப்போமாக. அல்லாஹு தஆலா யாரெல்லாம் ரமலானை அடைந்து ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நரக விடுதலையும் பெற்றுக்கொண்டார்களோ அத்தகைய நல்ல மனிதர்களுடைய கூட்டத்திலே எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب أليم وتدخلكم الجنة. عباد الله بشرى لكم بأن شهر رمضان المبارك على الأبواب، والشهر الذي بشر النبي صلى الله عليه وسلم لأصحابه بقوله أتاكم شهر رمضان شهر مبارك فرض الله عليكم صيامه تفتح فيه أبواب الجنة
وتغلق فيه أبواب الجحيم وتغل فيه مردة الشياطين وفيه ليلة هي خير من 1000 شهر من حرم خيرها فقد حرم صدق رسول الله صلى الله عليه وسلم. فهذا الشهر المبارك هو موسم الطاعة والأعمال الصالحة، فاغتنموا يا إخوان هذه الفرصة الذهبية وسابقوا للخيرات والطاعة والعبادات. جعلنا الله ممن صاموا رمضان وقاموه إيمانا واحتسابا، وممن غفر لهم ما تقدم من ذنبه وتقبل منهم صالح الأعمال وجعلنا من عباده الصالحين. والله تعالى يقول وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم. وقال نبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت. بارك الله لكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ورب حليم ورؤوف رحيم واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فاتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا، إن يد الله مع الجماعة ومن شذ عنهم شذ بالنار. واعلموا عباد الله أن الله تعالى أمركم بأمر بدأ فيه بنفسه، وقال تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على عبدك ورسولك محمد صلى الله عليه وسلم البشير النذير والسراج المنير. وارض اللهم عن الأربعة الخلفاء الراشدين المهديين أبي بكر الصديق رضي الله عنه، وعمر بن الخطاب رضي الله عنه، وعثمان بن عفان رضي الله عنه، وعلي بن أبي طالب رضي الله عنه، وعن بقية الصحابة أجمعين، وأزواج نبيك الطاهرات، وعن فاطمة بنت الرسول، وعن الحسن والحسين سيد شباب أهل الجنة، وعمي نبيك حمزة والعباس، وعن بقية الصحابة أجمعين رضوان الله تعالى عليهم أجمعين، وعن التابعين وتابع التابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، وعنا معهم بمنك وكرمك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والمشرك، ودمر أعداء الدين، وانصر عبادك الموحدين. اللهم انصر إخواننا المستضعفين في كل مكان، اللهم انصر إخواننا المستضعفين في كل مكان. اللهم بلغ رمضان ووفقنا فيه للصيام والقيام. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات، إنك على كل شيء قدير. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، ولا تشوي خلقنا بالنار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله يرحمكم الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم، واشكروه على نعمه يزدكم ويهدكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون.